Hi dear students, welcome to this session. நான் உங்கள் பாலா சார். ஆப்டிக்ஸ் ஒளியியலில் இந்த செஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டை பற்றி படிக்க போகிறோம். அது என்னென்னா ஒளி இழை, அதாவது ஆப்டிக்கல் ஃபைபர். அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் நம்முடைய செய்தி எப்படி ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு போய் சேருது. அதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒளி இழை தகவல் தொடர்பு அப்படின்னு சொல்கிறோம். ஃபைபர் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் அல்லது ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின், எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப முக்கியமானது. உண்மையிலே சொல்லப்போனால் இந்த கான்செப்டை உங்களுக்கு கொடுத்ததுக்காக நம்ம ஆத்தர்ஸுக்கு நேரத்தில் நம்ம தேங்க் பண்ணிக்கணும். ஏன்னா இப்போ நாங்கள்லாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கான்செப்ட் இல்லை, டெக்ஸ்ட் புக்கில் அப்போல்லாம் கொடுக்கல. காலேஜ் லெவலில் பிஎஸ்சி ஆப்டிக்ஸ் படிக்கும்போது தான் இந்த கான்செப்ட்லாம் படித்தோம். ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு +2 லெவல்லையே இந்த கான்செப்டை பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா யூ ஆர் ரியலி கிஃப்டட். நல்லா படிச்சுக்கோங்க, நல்லா கற்றுக்கங்க. இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷன், அதாவது ஒளி இழை தகவல் தொடர்பு எப்படி நடக்குதுன்னா இதுக்கு முழுக்க காரணம் என்ன அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அதாவது முழு அக எதிரொலிப்பு தான் இதுக்கு காரணம். இந்த முழு அக எதிரொலிப்பின் காரணமாக தான் அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் ஒளி இழையில் ஒரு முனையில் அந்த லைட்டு என்ட்ராகும்போது முழு அக எதிரொலிப்பு நடந்து அடுத்த முனைக்கு போகுது. இப்போ ஏன் சார் முழு அக எதிரொலிப்பு நடக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த முழு அக எதிரொலிப்பு நடக்கிறதுனால அந்த லைட்டோட இன்டென்சிட்டியில், அதோடைய செறிவில், ஏன்னா டேட்டா நம்ம லாஸ் ஆகாமல் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு போகணும். ஸோ அந்த டேட்டாவில் எந்த சேதாரமும் இல்லாமல், எந்த லாஸும் இல்லாமல், அட்டெனுவேஷன் ஆகாமல், இழப்பு இல்லாமல் ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு நம்ம ஈஸியாக கொண்டு போக முடியும். லைட்டோட ஸ்பீடு உங்களுக்கு தெரியும். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா தந்தி கம்பின்னு சொல்லுவாங்க. ஸோ போஸ்ட்டு ஊனி அதில் கம்பி இணைச்சி அந்த கம்பி மூலமாக நம்ம லேண்ட்லைன் பேசின காலம்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி இப்போ நம்ம செல்ஃபோன்ஸ் வந்துருச்சு, அல்ட்ரா ஃப்ரீக்வன்சிஸ் உள்ள ரேடியோ வேவ்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆப்டிக்கல் ஃபைபர் கம்யூனிகேஷனில் நம்ம டேட்டாவை, நம்ம பேசக்கூடிய சவுண்டை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆப்டிக்கல் டேட்டாவை அதை மாற்றி அதுக்கப்புறம் அந்த ஆப்டிக்கல் ஃபைபரில் கொண்டு போகிறாங்க. ஸோ அதை டீகோடிங் என்கோடிங்லாம் நீங்கள் ஃப்யூச்சரில் இன்ஜினியரிங்கில் படிப்பீங்க. ஈவன் யூ வில் ஸ்டடி இன் ஃபிசிக்ஸ். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த ஆப்டிக்கல் ஃபைபரை நீங்கள் பயன்படுத்துகிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஃபைபருங்கிறது ரொம்ப மெல்லிய திக்னஸ் உள்ளது, அதாவது ரொம்ப கம்மியான டயாமீட்டர் அந்த வேல்யூ உள்ளதான் அந்த ஆப்டிக்கல் ஃபைபர். வெரி தின் ஃபைபர் நம்ம சொல்லுவோம். நீங்கள் கேபிள் போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ எவ்வளவு செய்தியை வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், அதில் டேட்டாவை அனுப்ப முடியும், ஃபாஸ்ட்டாக அனுப்ப முடியும். அந்த வயர் எப்படி வேணாலும் வளைஞ்சிருக்கலாம், அது நேராகவும் இருக்கலாம், வளைஞ்சா இருக்கலாம், அதனால் எந்த பாதிப்பும் நடக்காது. ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு டியூபு, இதில் 2 முக்கியமான பகுதி இருக்குது. ஸோ நார்மலாக இது என்ன சொல்லுவோன்னா, இது ஒரு எண்டு, இது இன்னொரு எண்டு. ஸோ இது நடுவில் இருக்கக்கூடிய இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா வி கால் இட் ஆஸ் கோர்னு சொல்லுவோம், அதாவது உள்ளகம் அப்படின்னு சொல்லுவோம். இது கிளாடிங், இது என்னது உரைப்பூச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது கிளாடிங்னு சொல்லுவோம், உரைப்பூச்சு அல்லது வெளி ஊடகம்னு சொல்லலாம். இது கோர், இது உள்ளகம், இது உள்ளகம். ஸோ அதுக்கப்புறம் புற வெளி இருக்குது, வெளியில் ஏர் மீடியம் இருக்குது. அப்போ இதில் 3 முக்கியமான விஷயங்கள் வருது. ஒன்று வெளியில் இருக்கக்கூடிய, இப்போ இதோடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இதுக்கு N1 வச்சுங்க. இது N1ஆக இருந்தால் கிளாடிங்கை பொறுத்த வரைக்கும் கிளாடிங்க்கு N2 வச்சுங்க. வெளியில் உள்ள ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஏருக்கு 3. அப்போ 3 ஒளிவிலகல் எண் இருக்கும். இப்போ லைட்டு இதில் உள்ள என்ட்ராகும்போது எவ்வளவு கோணத்தில் என்ட்ராகணும் அப்படிங்கிறத நமக்கு தேவையான ஒரு விஷயம். எல்லா கோணத்துலேயுமே லைட்டு உள்ளே போகுமா அப்படின்னா ஸோ அது போகாது. தேர் இஸ் அன் ஆங்கிள், ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸில், அதாவது ஒரு குறிப்பிட்ட படுகோணம். அந்த படுகோணம் என்னவாக இருக்கணும்னா இந்த வெளிப்பூச்சும் உள்ளகமும் சந்திக்கக்கூடிய பரப்பில் மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்கணும். இட் சுட் பி கிரேட்டர் தேன் தி கிரிட்டிக்கல் ஆங்கிள் இன் விச் போத் தி கோர் அண்டு கிளாடிங் மீட்ஸ். அந்த இடத்துல அந்த மாறுநிலை கோணத்தை விட அதிகமான படுகோணத்தில் லைட்டு பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ அதை நம்ம என்ன சொல்கிறோம், அக்செப்டன்ஸ் ஆங்கிள்னு சொல்கிறோம், ஏற்பு கோணம்னு சொல்கிறோம். அதோட வேல்யூவை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அந்த ஏற்பு கோணத்தில் லைட்டு பட்டுச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா லைட்டு உள்ளே போய் இந்த மாதிரி டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனில் அது வெளியில் போயிடும், அடுத்த எண்டுக்கு போகும். ஸோ எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கோரை விட்டு வெளியில்
போகாது. அடுத்து ரெண்டாவது கிளாடிங்க்கு போயிடாது, ஸ்பேஸுக்கு போயிடாது. ஸோ லாஸ் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக வந்து இந்த டேட்டாவை வந்து ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நம்ம கொண்டு போயிட முடியும். அப்போ இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் படம்லாம் உங்களுக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு முழுமையான காரணம் என்ன அப்படின்னா டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், முழுவாக எதிரொலிப்பு அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? அக்செப்டன்ஸ் ஆங்கிள் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அது வந்து ஏற்பு கோணம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ ஏற்பு கோணம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட படுகோணம், அந்த படுகோணம் அந்த உள்ளகமும் அந்த உரைப்பூச்சும் சந்திக்கக்கூடிய பரப்பில் மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக அந்த படுகோணம் இருக்கும்போது அந்த முழுவாக எதிரொலிப்பு வந்து நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஏற்பு கோணத்தை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, இப்போ இது வந்து கோர் உள்ளகம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த உள்ளகம் வெளியில் கிளாடிங் இருக்குது, வெளிப்பூச்சு, இது கிளாடிங். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து கிளாடிங், ரைட்டா? ஸோ இது வந்து அப்போ என்னவாக இருக்கும், இந்த எண்டு வந்து ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனில் இருக்கும், அதே மாதிரி இதுவும் ஒரு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனில் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஒளிவிலகல் எண்ணை வந்து நம்ம டேக் இட் ஆஸ் N1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். கிளாடிங்கை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ஒளிவிலகல் எண் வந்து N2ன்னு எடுத்துக்கலாம். ஏரில் வந்து ஒளிவிலகல் எண் வந்து N3. ஸோ கோரில் ஆக்சிஸ் வந்து எது, இதுதான் அந்த உள்ளகத்தின் வழியாக செல்லக்கூடிய அச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏரியாவில் லைட்டு வந்து என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த ஏரியாவில் என்ட்ரு ஆகுது. அப்படி என்ட்ரு ஆகும்போது இங்கே நம்ம நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நமக்கு வந்து படுகோணம். ஸோ இந்த படுகோணம் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வி டேக் இட் ஆஸ் I1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ திஸ் ஆங்கிள் இஸ் டேக்கன் ஆஸ் I1. ஆனால் இந்த I1 எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது வந்து அக்செப்டன்ஸ் ஆங்கிளாக இருக்கணும் அப்படின்னா இந்த I1உடைய மதிப்பானது எப்படி இருக்கணும், இந்த I1 வந்து இட் should be greater than the critical angle at this place. And that is equal to I into IA. அந்த ஆங்கிளை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா we call it as IAன்னு சொல்கிறோம். இதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா என்டையர் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த படுகோணம்ங்கிறது I1. இந்த படுகோணத்தை இந்த சிஸ்டம் வந்து இந்த ஆப்டிக்கல் ஃபைபர் வந்து அக்செப்ட் பண்ணி இந்த டேட்டாவை உள்ளே அனுப்பணும் அப்படின்னா இந்த I1 வந்து இந்த ரீஜியனில் இங்கே கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட கிரேட்டராக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா திஸ் I1 கேன் பி கன்சிடர்ட் ஆஸ் என்னது, அக்செப்டன்ஸ் ஆங்கிள், ஏற்பு கோணம் என்று அழைக்கலாம். புரியுதா? இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த லைட்டு வந்து உள்ளே போகுது, உள்ளே நேராக என்ன பண்ணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ இது வந்து ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியத்துக்கு போகுது. அப்போ வந்து இது நார்மல் அப்படின்னு எடுத்துக்கும் போது இட் பென்ஸ் டுவர்ட்ஸ் அ நார்மல். இதுதான் நார்மல். இந்த ஆக்சிஸ் வந்து நார்மலாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, ரைட்டுங்களா? இப்போ இந்த ஆங்கிள் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம we take it as R1 எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் இது ஐஏவாக இருக்கும் பட்சத்தில் இது என்னவாக இருக்க போகுது, RAவாக இருக்க போகுது. அதில் ஒன்றும் கன்ஃபியூஷன் கிடையாது. ரைட், அடுத்தது நம்ம இந்த இடத்துக்கு வரோம். ஸோ இந்த கிளாடிங்கும் இந்த கோரும் மீட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து we take it as A and this is take it as B and இது C. இந்த B பாயிண்டில் இப்போ என்ன ஆகுதுன்னா லைட்டு வந்து படுது இல்லையா? ஸோ லைட்டு வந்து படும்போது இந்த ஆங்கிள், இப்போ இது நார்மல், இது நார்மல், இந்த ஆங்கிள் வந்து என்னவா இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஆங்கிள் வந்து we take it as IC. ஏன்னா இப்போ நான் சொல்ல போகிறேன், இப்போ இந்த இடத்துல படுறது வந்து இது ஐசியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகும், இது வழியாக நேராக இட் கிரேசஸ் த அந்த இன்டர்ஃபேஸ், அதாவது கிளாடிங்கும் கோரும் சந்திக்கக்கூடிய இந்த பிளேன் வழியாக கிரேஸ் ஆகி போகும், தழுவி செல்லும் சொல்கிறோம். இப்போ மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ஸுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஐசியை வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஐசியை ஃபிக்ஸ் பண்ணுறதுனால இந்த ஆங்கிள் வந்து எனக்கு என்னவாக இருக்க போகுதுன்னா 90 டிகிரி இருக்க போகுது. ஆனால் திஸ் இஸ் நாட் த கண்டிஷன், இது ஒன்லி ஃபார் த மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ஸ். ஆனால் இந்த இடத்துலையும் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கணும்னா கிரிட்டிக்கல் ஆங்கிளை விட அதிகமாக இருக்கும்போது மட்டுமே என்னாகும், இது ஒன்ஸ் அகைன் வந்து இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனுக்கு போகும். ஸோ அந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸு. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எஸ் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஸ்னெல்ஸ் லாவோடைய ப்ராடக்ட் ஃபார்மை நம்ம எடுத்துக்கலாம்.
ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் நம்ம எடுக்கும்போது இந்த அவுட்டர் மீடியத்தோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து என்னது n3யா. ஸோ அப்போ n3 சைன், நான் வந்து படத்தில் I1 போட்டிருந்தாலும் பட் ஐ நீட் அக்செப்டன்ஸ் ஆங்கிள், அந்த கோணத்தை நான் வந்து கன்சிடர் பண்ணிக்க போகிறேன் இப்போ. ஸோ எனக்கு உள்ள டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது, அதனால் இந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து எனக்கு என்னவாக இருக்க போகுது, அக்செப்டன்ஸ் ஆங்கிளாக இருக்க போகுது. அது வந்து நான் என்ன சொல்கிறேன், தட் இஸ் கிரேட்டர் தேன் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அட் திஸ் ரீஜியன். அதனால் இந்த ஆங்கிள் I1 வந்து நான் ஐஏன்னு கன்சிடர் பண்ணுறேன், எனக்கு அக்செப்டன்ஸ் ஆங்கிள் வந்துருச்சு. இது வந்து நான் கண்டுபிடிக்க போகிறேன் இதோட வேல்யூவை. அண்ட் தட் இஸ் ஈக்குவல் டு இந்த பக்கம் நமக்கு ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் n1. ஸோ அப்போ n1 இன்ட்டு இது ஐஏவாக நான் கன்சிடர் பண்ணிட்டேன்னா இந்த ரிஃப்ராக்ஷன் வந்து எனக்கு ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வந்து என்னவாயிரும், சைன் ஆர்ஏவாக மாறிடும். ஓகேவா, n1 சைன் ஆர்ஏவாக மாறிடும். லெட் இட் பி ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகே, இப்போ ரெண்டாவது ஊடகத்தில் ஐ மீன் இந்த இடத்துல பாயிண்ட் பியில் வந்து முழு அக எதிரொலிப்பு நடக்கணும் அப்படின்னா மினிமம் அவங்க வந்து மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ஸுக்காக இந்த பாயிண்ட்டை சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து திஸ் இஸ் நாட் த கண்டிஷன், இது வந்து ஒன்லி டு கெட் த ரிசல்ட்டு. அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா மினிமம் வந்து இந்த இடத்துல ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து ஐசியாக இருக்கணும். அப்படி இருந்தால் வந்து அந்த ரே வந்து என்ன ஆகும்னா கிளாடிங் கோர் இன்டர்ஃபேஸில் வந்து கிரேஸ் பண்ணி போகும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஆக்சுவலாக அங்கே வந்து இட் சுட் பி கிரேட்டர் தேன் ஐசி. அதனால் புரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த ஐசியை விட அதிகமாக இருக்கும்போது தான் இது ஒன் செகண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே போகும். ஸோ இதுதான் என்டையர் ப்ராசஸ் வந்து நடக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டாவது அந்த உள்ளர இருக்கக்கூடிய அந்த ரீஜன் பி பாயிண்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we take n2 n1 ஓகேவா, n1 sin IC, n1 sin IC. ஏன்னா இந்த ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் n1 கிரிட்டிக்கல் ஆங்கிள் IC, sin IC is equal to n2 sin RCன்னு போடணும். அந்த இடத்துல வந்து நமக்கு 90 டிகிரியாக மாறுது. அப்போ sin 90யோட வேல்யூ என்ன, sin 90 டிகிரி is equal to 1ங்கிறதுனால n1 sin IC is equal to just n2ன்னு கிடைக்குது. அப்போ நமக்கு sin ICயோடைய வேல்யூ என்னவா கிடைக்குது, n2 டிவைடட் பை n1 கிடைக்குது. ஸோ இந்த ஸ்டெப் வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? இப்போ இந்த ஐசியோடைய வேல்யூ இப்போ நமக்கு என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ சைன் ஐசியோடைய வேல்யூ வந்து நமக்கு என்னவா இருக்க போகுது, இப்போ n2 டிவைடட் பை n1 இருக்குது. ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது பாருங்களேன். ஸோ இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இப்படி இருக்கா. ஸோ இது ஏ, இது பி, இது சி. இது வந்து 90 டிகிரி, ஏன்னா இது நார்மல் லைன். இது இந்த இடம் வந்து ஐசின்னு சொல்கிறோம். இந்த இடத்த வந்து நம்ம ஆக்சுவலாக இது என்னவாக இருக்க போகுது, RAவாக இருக்க போகுது. அதனால் இங்கே முக்கோணத்துடைய 3 கோணங்களுடைய கூட்டுத்தொகை எவ்வளவு, அதாவது ஐசி ப்ளஸ் RA ப்ளஸ் 90, இது மூணையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி. அப்போ ஐசி ப்ளஸ் RA இது ரெண்டையும் கூட்டும்போது 180 மைனஸ் 90 வந்து எவ்வளோ வரும், 90 டிகிரி வரும். அப்போ எனக்கு ஐசியோடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 90 டிகிரி மைனஸ் RAன்னு கிடைக்குது. ஆம் ரைட்? ஓகே, அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா சைன் ஆஃப் ஐசி, ஐசி வந்து 90 மைனஸ் RA and that is equal to n2 divided by n1. ஓகே, சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ என்ன கிடைக்கும், காஸ் RA is equal to n2 divided by n1 அப்படின்னு கிடைக்குது. பட் ஐ நீட் சைன் RA. இப்போ சைன் தீட்டாவுக்கு ஃபார்முலா என்ன, சைன் தீட்டா அப்படிங்கிறது ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா எழுதலாமா, ட்ரிகனாமெட்ரிக் ஃபார்முலா. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து சைன் RA இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவேன், ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் RAன்னு எழுதுவேன். ஸோ 1 மைனஸ் காஸ் RAவுக்கு எனக்கு வேல்யூ தெரியுமா, n2 பை n1. அப்போ காஸ் ஸ்கொயர்னால் இப்போ என்ன வரும், n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர்னு வரும். ஸோ நீங்கள் வந்து இதை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n2 ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் என்னது, திஸ் இஸ் வாட் யுவர் சைன் RA. ஓகேவா? இப்போ இந்த சைன் RAவை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு, n3 சைன் IA that is equal to n1 into sin RA. ஓகேவா? ஓகே, that is root of n1 square
minus n2 square by n2 square கிடைக்கும். This is what your result. So n3 sin IA is equal to n1 into cos RA வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். cos RA வந்து n2 by n1. ஓகே, ஸோ எல்சிஎம் எடுக்கும்போது n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் பை n1 ஸ்கொயர். ஓகே, பை n1 ஸ்கொயர். இப்போ n1 ஸ்கொயரை வெளியே தூக்குங்க. அப்போ என்ன வரும்? n1 ஸ்கொயரை வெளியே தூக்குனீங்கன்னா n1 வரும். ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர்னு வருது. ஸோ n1 கேன்சல் ஆயிடுது. ஸோ திஸ் இஸ் யுவர் I3 sin IAவாக கிடைக்குதா? இப்போ I3யை பொறுத்த வரைக்கும் இதோட வேல்யூ வந்து என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். சாரி, n3யோட வேல்யூவை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். வெரி குட். n3யோட வேல்யூ 1. ஏன்னா n3ங்கிறது என்ன? n3ங்கிறது இந்த வெளியில் இருக்கக்கூடிய ஏர் மீடியமோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். சரௌண்டிங் மீடியமோட கேபிளுக்கு வெளியில், இந்த எண்டுக்கு வெளியில் ஏர் தான் இருக்க போகுது. ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து n3 வந்து 1. ஓகே, இப்போ பாருங்கள், நமக்கு ரிசல்ட் ஈஸியாக வந்துடும். அப்போ sin IA இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்குது பாருங்கள், ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் கிடைக்குது. தேர்ஃபோர் அவர் IA இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர் அண்ட் திஸ் ஆங்கிள் இஸ் கால்டு அக்செப்டன்ஸ் ஆங்கிள். ஓகேங்களா? புரியுதா உங்களுக்கு? அப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க, இந்த IA எப்படி இருக்கலாம். ஸோ இது வந்து கோர், இதுதான் நார்மல். நமக்கு கோர் அதிலிருந்து, அந்த நார்மல்லேருந்து நம்ம ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இப்போ இப்படி போய் அந்த இந்த ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு பர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா எவ்வளவு? I வந்து 0. அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தோம்னா எது வரைக்கும் வரலாம்? 90க்கு போக முடியாது, IA வரைக்கும் வரலாம். ஸோ உங்கள் ஆங்கிள் வந்து 0 to IA வரைக்கும் வரலாம். 0 to IA வரைக்கும் அலவுடு. 0 to IA வரைக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டு வந்து உள்ளர அக்செப்ட் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ செங்குத்து கோட்டை பொறுத்து ஏற்படுத்தக்கூடிய அந்த இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டைரக்ஷன்லையுமே நீங்கள் எடுக்கலாம். ஸோ நான் ஒரு டைரக்ஷன் போட்டிருக்கேன். ஸோ இந்த IA வந்து எப்படி இருக்கலாம்? இந்த பக்கம் இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கலாம், இந்த பக்கம் இருக்கலாம், எந்த பக்கம் வேணாலும் இருக்கலாம். அப்போ இது எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா ஒரு கோன் கிடைக்கும், ஒரு கூம்பு கிடைக்கும். அந்த கூம்புக்கு பேர் என்ன கூம்புன்னு சொல்லப்படுகிறது? அதாவது ஏற்பு கூம்பு என்று அழைக்கப்படுகிறது. இஸ் கால்டு கோன் ஆஃப் அக்செப்டன்ஸ். அதாவது எப்படி அக்செப்டிங் ஆங்கிள்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இங்கே வந்து என்னது? ஆங்கிள் ஆஃப் அக்செப்டன்ஸ்னு சொல்கிற மாதிரி இது வந்து ஏற்பு கூம்பு, கோன் ஆஃப் அக்செப்டன்ஸ். கோன் ஆஃப் அக்செப்டன்ஸ் அல்லது அக்செப்டபிள் கோன் அப்படி எப்படி வேணால் வச்சுக்கோங்க. டேம் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி ஃபாலோ பண்ணிங்க. இந்த கோணுக்குள்ளர என்ட்ராகிற எந்த ஒரு லைட்டும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த கேபிள் வழியாக உள்ளே போகும். அது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷனை வந்து எடுத்துக்கும். சரியா? எடுத்துக்கிட்டு வந்து கண்டினியூவாக ட்ராவல் பண்ணும். இதில் இந்த டேர்ம் சொல்கிறோம் இல்லையா? எந்த டேர்ம்? இப்போ இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான டேர்ம், n3 sin IA. இன்ஃபேக்ட் வந்து இந்த n3 sin IA பொறுத்த வரைக்கும் இங்கே எழுதுகிறேன். n3 sin IA சொல்கிறோம் இல்லையா? இந்த n3 sin IAக்கு பேர் தான் நியூமரிக்கல் அப்பர்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து என்ன சொல்கிறோம்? இது என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது நியூமரிக்கல் அப்பர்ச்சர் என்று அழைக்கப்படுகிறது, எண்ணியல் துளை என்று அழைக்கப்படுகிறது. ஏன் சார் இதுக்கு பேர் எண்ணியல் துளை? இப்போ துளை இருந்தால் தான் ஒரு பொருளை வந்து உள்ளே செலுத்த முடியும் இல்லையா? இப்போ இந்த கேபிளுக்குள்ளர இந்த கோன் வந்து என்னவா ஆக்ட் பண்ணுது அல்லது இந்த டேர்ம் என்னவா ஆக்ட் பண்ணுது, இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள்லாம் சேர்ந்து தான் இந்த கோன் உருவாகுது இல்லையா? அப்போ இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் கொடுக்கக்கூடிய அந்த துவாரத்தின் வழியாக தான் லைட்டு உள்ளே போய் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் நடக்குது. அதனால் இந்த டேர்ம் n3 sin IA என்னவாக அழைக்கப்படுகிறதுனா எண்ணியல் துளை என்று அழைக்கப்படுகிறது. துளைன்னா உண்மையில் இங்கே ஓட்டை கிடையாது. ஆக்சுவலாக வந்து இந்த டேர்ம்னால தான் நமக்கு வந்து லைட் என்ன பண்ணுது? உள்ளே போகுது. உள்ளே போகிறதுனால வெர்ச்சுவலாக அங்கே ஒரு துவாரம் இருக்கிறத நம்ம லாஜிக்கலாக வந்து ட்ரீட் பண்ணுறோம். அதனால் வந்து இதை வந்து எண்ணியல் துளை. ஏன் எண்ணியல் துளைன்னு வச்சுருக்கலாமே சார், ஏன் எண்ணியல்னு பேர் வச்சாங்கன்னா இது கம்ப்ளீட்டாக வந்து நம்பர். இது கம்ப்ளீட்டாக நம்பர் எல்லாமே இட் இஸ் இன்வால்வ்டு. ஏன்னா நம்ம சொல்கிறோம் இட் இஸ் இன்வால்வ்டு நம்பர். ஐஏங்கிறது ஒரு ஆங்கிள், அது ஒரு நம்பர்.
ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து ஒரு நம்பர், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நியூமரிக்கல் வேல்யூ தான். அதனால் இந்த ஹோலுக்கு பேர் நியூமரிக்கல் அப்பர்ச்சர் என்று நம்ம சொல்கிறோம். அதாவது அப்பர்ச்சருங்கிறது நீங்கள் துவாரம்னு எடுத்துக்க வேண்டாம். இட் இஸ் அ ரீஜன் அட் விச் த லைட் என்டர்ஸ் அண்ட் கெட்ஸ் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். அந்த கூம்பின் வழியாக செல்லக்கூடிய ஒளியானது முழு அக எதிரொலிப்புக்கு அந்த கேபிளுக்குள்ளர உள்ளாகிறது. எனவே இந்த நியூமரிக்கல் அப்பர்ச்சரை பொறுத்த வரைக்கும் as far as the refractive index of the outer medium is concerned, n3 is 1. அப்போ n3 1 ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த sin IA ஓட வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ sin IA ஓட வேல்யூ வந்து இட் இஸ் வெரி சிம்பிள், ரூட் ஆஃப் n1 ஸ்கொயர் மைனஸ் n2 ஸ்கொயர். ஸோ இதில் கண்டிப்பாக இந்த n1 வந்து n2வை விட அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணுமா அப்படின்னா டெஃபினெட்லி n1 should be greater than n2. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரைட்? அதாவது இந்த உள்ளகத்தினுடைய ஒளிவிலகல் எண்ணானது அந்த வெளிப்பூச்சு கிளாடிங்குடைய ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட அதிகமாக இருக்கணும். ஏன் அதிகமாக இருக்கணும்? அப்போ தான் லைட் வில் கோ ஃப்ரம் டென்சர் மீடியம் டு ரேரர் மீடியம். தட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். முழு அக எதிரொலிப்பு நடக்கும். முழு அக எதிரொலிப்பின் மூலமாக ஒளியானது தொடர்ந்து ரிஃப்ளெக்ட் ஆகி போயிட்டே இருக்கும். அப்போ n1 ஆனது n2வை விட அதிகமாக இருக்க வேண்டும். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து n1 அதிகமாக இருக்கணும், அதை விட கம்மியாக n2 இருக்கணும், அதை விட கம்மியாக n3 இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிஸ்டம். அப்போ ஒரு n1 உள்ளகத்தினுடைய ஒளிவிலகல் எண், n2 அந்த கிளாடிங் வெளிப்பூச்சினுடைய ஒளிவிலகல் அது வந்து n1 விட கம்மியாக இருக்கணும். சரௌண்டிங் மீடியம் ஏர் மீடியம் அதோட ஒளிவிலகல் வந்து இன்னமும் கம்மியாக இருக்கும். அப்படிங்கிறதான் நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய வேல்யூபிள் பாயிண்ட்ஸ். ஸோ புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? மோஸ்ட்லி வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே நான் சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனில் கண்டிப்பாக எப்படி வந்து நம்ம அந்த ஸ்னெல்ஸ் ரேடியஸ் வந்து எப்படி ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்கிறோமோ அதே மாதிரி உங்கள் எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிள் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் கொஸ்டின் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஐஏங்கிற ஆங்கிள் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், சார் இங்கே I1 போட்டிருக்கீங்க, நீங்கள் எழுதும்போது ஐஏன்னு எழுதுறீங்களே சார் அப்படின்னா அது நல்லா கிளாரிட்டியோடு புரிஞ்சுக்குங்க. I1 அப்படின்னு நம்ம இனிஷியல் எடுத்துக்கிறோம், ஆனால் அந்த I1 என்னவாக இருக்கணும்னா அந்த ரீஜனில் ஐஏவை விட அதிகமாக இருக்கணும், அந்த இடத்துல ஐசியை விட அதிகமாக இருக்கணும், அதாவது மாறுநிலை கோணத்தை விட அதிகமாக இருக்கணும். அந்த I1 தான் நம்ம என்னவா எடுத்துக்க போகிறோம், தட் பர்டிகுலர் ஆங்கிள் விச் இஸ் கிரேட்டர் தேன் ஐசி அட் த இன்டர்ஃபேஸ். அந்த ரெண்டு பொருள்களும் சந்திக்கக்கூடிய இடம், எந்த ரெண்டு பொருளும் கோரும் கிளாடிங்கும் சந்திக்கக்கூடிய அந்த ரீஜனில் இந்த I1 வந்து ஐசியை விட கிரேட்டராக இருக்கணும். அந்த வேல்யூ தான் நம்ம வந்து என்னவா எடுத்துக்கிறோம், ஐஏவா எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இங்கே மேத்தமெட்டிக்கல் கன்வீனியன்ஸுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த வேல்யூ 19 போட்டிருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து இது வந்து ஐசியை விட எப்படி இருக்கணும், கிரேட்டராக இருக்கணும். கன்வீனியன்ட் இதை அப்போ தான் வந்து நம்ம 90 கொண்டு வர முடியும், இந்த ரிசல்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். அதனால் மினிமம் கண்டிஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மினிமம் வந்து இந்த ஆங்கிள் வந்து ஐசியாக இருக்கணும், ஐசிக்கு மேலே இருக்கணுங்கிறது பாயிண்ட்டு தான். ஆனால் மினிமம் வந்து ஐசியாக இருக்கணும், அதை விட கம்மியாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அசம்ஷனை இங்கே கொடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெரைவ் பண்ணி இந்த அக்செப்டன்ஸ் ஆங்கிளை வந்து எடுத்திருக்கோம். ஸோ ரொம்பவே முக்கியமான கேள்வி. ஸோ தொடர்ந்து பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். கீப் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.